रहमतुल्लाहि ताला व बरकातुहु नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु ताला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम सुबहानल्लज़ी असरा बिअब्दिही लैलन मिनल मस्जिदिल हराम इलल मस्जिदिल अक़्सल्लज़ी बारकना हौलहु लिनुरियहु मिन आयातिना इन्नहु हुवस समीउल अलीम आमन्ना बिल्लाह सदक़ल्लाहु मौलानल अलियुल अज़ीम. பெருமைக்குரிய பெரியோர்களே, ஒரு புனிதமான மாதத்திலே, ரஜப மாதத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் புனிதமான மாதம், சிறப்பு வாய்ந்த பரக்கத் மிகுந்த மாதம். அதே போன்று இன்று இரவு நாம் இன்ஷா அல்லாஹ் மேராஜ் இரவு தரிசிக்க போகிறோம். அந்த இரவும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த இரவாக இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலகத்தாருக்கும் அருள்கொடையாக வந்தவர்கள். அவர்கள் மேராஜ் சென்றிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்று வெள்ளிக்கிழமை மாலையிலே மேராஜ் இரவு அமைந்திருப்பது என்பது மேலும் சிறப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது போன்ற வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் தந்தருள்கிறானே, அவனுக்கே அனைத்து புகழும் இருக்கிறது. ஆயிரம் ஆயிரம் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுவை நாம் பார்க்கவில்லை, நம்புகிறோம். ரசூல் நாயகத்தை நாம் நேரடியாக கண்ணால் பார்க்கவில்லை, ஆனால் ரசூல் நாயகத்தை நாம் நம்புகிறோம். ஷஹாதத்து கலிமா உரைக்கிறோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. அவர்கள் மீது வஹி இறங்கியதை நாம் பார்க்கவில்லை, வேத வெளிப்பாடு, ஆனால் குர்ஆனை நாம் நம்புகிறோம். அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தான் வஹி இறங்கியது என்பதை நாம் நம்புகிறோம். அதே போன்று பல்வேறுபட்ட அத்தாட்சிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிரபஞ்சத்திலே எல்லா பாகங்களிலையும் அமைத்திருக்கிறானே. எத்தனையோ மறைவான அத்தாட்சிகள் இருக்கின்றன, அதையெல்லாம் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதே போன்றுதான் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறித்த நேரத்துக்குள்ளே இந்த புவியிலிருந்து புறப்பட்டு மேலுலகம் சென்று வல்ல அல்லாஹ்வை தரிசித்து பல்வேறுபட்ட பரிசுகளோடு திரும்பினார்கள் என்பதையும் நாம் நம்புகிறோமே. இது நம்முடைய ஈமானின் ஒரு பகுதியாக இருக்கிறது, ஒரு அங்கமாக இருக்கிறது. எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 7 வானங்களை கடந்து சிதறத்துல் முன்தஹா என்கின்ற அந்த உயர்ந்த புனித இடத்தையும் கடந்து அல் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்கின்ற அந்த பாகங்களை எல்லாம் கடந்து அல் பைத்துல் மாமூரை எல்லாம் கடந்து வல்ல அல்லாஹுவை தரிசித்து வந்ததை நாம் எடுத்துரைக்கிற போது இன்றைய விஞ்ஞானிகள் மூக்கிலே விரலை வைத்து அதிசயித்து போகிறார்கள். ஆனால் நாம் அதை நம்புகிறோம். இந்த நம்பிக்கை இருக்கிறதே, அது நம்முடைய ஈமானை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, மென்மேலும் மெருகூற்றக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு இதில் சிஞ்சித்தும் சந்தேகம் கிடையாது, கடுகு முனையளவுக்கு கூட சந்தேகம் கிடையாது. அதுதான் ஈமான். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அன்றே நம்மை பாராட்டியிருக்கிறார்கள், வாழ்த்திருக்கிறார்கள், சிறப்பித்திருக்கிறார்கள். சத்திய சஹாபிகளிடத்தில் ரலியல்லாஹு அன்ஹும் ஒரு முறை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவினார்கள், ஐயுல் ஹல்கி ஆஜபு ஈமானா, மக்களிலே மிக சிறப்பான ஈமான் படைத்தவர்கள் யார், ஆச்சரியத்திற்குரிய ஈமான் உடையவர்கள் யார்? சஹாபிகள் பதிலளித்தார்கள், மலாயிக்கா, மலக்குமாருடைய ஈமான் உயர்வான ஈமான், ஒப்பற்ற ஈமான் என்று மெச்சி சொன்னார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
அல் மலாயிக்கா கைஃபலா யூமினும், எப்படி அவருடைய ஈமான் பலமாக இல்லாமல் இருக்கும்? அவர்கள் அல்லாஹுடனேயே எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்களே, இறை நெருக்கத்திலேயே இருக்கிறார்களே எனும்போது எப்படி அவர்கள் ஈமான் கொள்ளாதிருப்பார்கள்? அப்படியானால் சஹாபிகள் சொன்னார்கள், நபிமார்களுடைய ஈமான் இருக்கிறது, அதுதான் உன்னத ஈமானாக இருக்க முடியும் என்று சொன்னார்கள். நபிமார்களுடைய ஈமானா? அவர்கள் பக்கம்தான் வஹி இறங்கி கொண்டிருக்கிறது, வேத வெளிப்பாடு இறங்கி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய ஈமான் பரிசுத்தம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அப்படின்னா சஹாபிகளுடைய ஈமான், தங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய ஈமான் ஆஜபு ஈமானாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது, உன்னதமான ஈமானாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னபோது அவர்கள் நபிமார்களோடு இருக்கிறார்கள், நபிமார்கள் மீது வஹி இறங்குவதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட அற்புதங்கள் நபிமார்கள் மூலமாக வெளிப்பட்டவாறு இருக்கிறது, கண்ணெதிரே காணுகிறார்கள். அவருடைய ஈமான் எப்படி உயர்தரமாக இல்லாமல் இருக்க முடியும்? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்பு அந்த புதிரை விடுவித்தார்கள். வலாக்கின் ஆஜபுன் நாசி ஈமானன், உயர்ந்த உன்னத ஈமான் படைத்தவர்கள் யார் என்று கேட்டால் கௌமுன் யஜீஊன மின் பாதிக்கும், உங்களுக்கு பின்னால் சில மக்கள் வருவார்கள், அவர்கள் குர்ஆனுடைய வஹியை பெற்றுக்கொள்வார்கள், குர்ஆனிலிருந்து பல தகவல்களை கேட்டறிவார்கள், அதை அப்படியே நம்புவார்கள், குர்ஆனில் உள்ள போதனைகளை அப்படியே பின்பற்றுவார்கள். அவர்கள்தான் ஆஜபுன் நாசி ஈமானா, உன்னதமான ஈமான் படைத்தவர்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் புதிரை அவிழ்த்ததை விளக்கம் சொன்னதை முஸ்னத் அல் பஸார் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, யோசித்து பார்க்கிறோம். இறை தூதர்கள், மலக்குமார்கள், சத்திய சஹாபிகள், மிக்க உயர்ந்தவர்கள், அதில் கொஞ்சமும் சந்தேகம் கிடையாது. இருந்தாலும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நம்மை பாராட்டுகிறார்கள், சிறப்பிக்கிறார்கள். என்ன காரணம்? நாம் நாயகத்தை பார்க்கவில்லை, வஹி இறங்கியதை பார்க்கவில்லை, மறைவான விஷயங்களே நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரசூல் சொன்னதை அப்படியே நாம் ஏற்றிருக்கிறோம். கண்ணால் காணாவிட்டாலும் கூட அல்லாஹ் ரசூல் சொல்வது அத்தனையும் உண்மை என்று நாம் உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே. நம்முடைய ஈமான் மிக பிரமாதமான ஈமான் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உரைக்கிறார்கள் என்றால் அந்த ஈமானுக்கு தகுதி படைத்தவர்களாக, அருகதை படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். மேராஜ் எப்படி நடந்தது, என்ன நடந்தது, ஏன் நடந்தது, அதில் என்ன படிப்பினைகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் நாம் ஆலோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆம், அன்பு சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வயது ஆகிறது. மக்கா மக்களோடு மிகப்பெரிய போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நுபுவத்தை எடுத்துரைத்த போது பயங்கரமான எதிர்கணைகள் வீசப்படுகின்றன. பல்வேறுபட்ட தொந்தரவுகளுக்கும் தொல்லைகளுக்கும் அவர்கள் ஆளாகி கொண்டிருக்கிற அந்த நிலைமையிலே வரலாற்று சுருக்கம் என்னவென்று கேட்டால் அதில் உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை அபூ தாலிபினுடைய அருமை மகளார் உம்முஹானியுடைய வீட்டிலே இரவிலே உறக்கத்தில் இருக்கிறார்கள். ஜபரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தட்டி எழுப்பி அவருடைய இதயத்தை பிளந்து அவர்களுடைய அந்த இருதயத்தை ஜம்சம் புனித நீரால் குளிப்பாட்டி அதில் ஞானங்கள், ஹிக்மத்துகள் எல்லாம் நிரப்பப்படுகிறது. அவருடைய இதயம் பரிசுத்தப்படுத்தப்பட்டு அவருடைய இதயத்திலே நிறைய உலூமுகள், மாரிஃபுகள், கல்வி ஞானங்கள், ஆன்மீக தத்துவங்கள் நிரப்பப்படுகின்றன. மாஷா அல்லாஹ். அதற்கு பின்பு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பைத்துல் முகத்தஸ் அழைத்து வரப்படுகிறார்கள். அங்கே ஆயிரக்கணக்கான நபிமார்கள் குழுமி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இமாமத்து செய்கிறார்கள். இமாமத்து முடிந்ததற்கு பின்னாலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் 2 கோப்பைகள் நீட்டப்படுகின்றன. ஒரு கோப்பையில் மது இருக்கிறது, இன்னொரு கோப்பையில் பால் இருக்கிறது. இதெல்லாம் ஹதீஸ் கிதாபுல உள்ள ஒரு விஷயம். இதில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள்.
அந்த நேரத்தில் மது ஹராமாக்கப்படாத காலகட்டம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பாலை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அதில் தான் நமக்கு ஊட்டம் இருக்கிறது, உயர் சக்தி இருக்கிறது என்பதை புரிந்திருக்கிறார்கள். ஒருபோதும் பாலை நாம் தட்டக்கூடாது என்று சொல்வார்கள். எங்காவது நம்முடைய உற்றார் உறவினர்களுடைய வீடுகளுக்கு செல்லுகிற போது நம்முடைய சமூகத்தில் பால் ஏந்தப்பட்டால், புகட்டப்பட்டால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை மறுக்கக்கூடாது என்ற ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. இதை தாண்டி அன்பான பெருமக்களை, தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மேலுலகம் அழைத்து செல்லப்படுகிறார்கள். 7 வானங்களை கடக்கிறார்கள். 8 நபிமார்களை அந்த வானங்களிலே காண்கிறார்கள். சிதறத்துல் முன்தஹா என்கிற அந்த இலந்தை மரம் ஒரு பசுமையான மரம், அலங்காரமான மரம், அதற்கு என்று தனி சிறப்பு இருக்கிறது. அதை கடந்து அல் பைத்துல் மாமூர் எனப்படும் மலக்குமார்களுடைய வணக்கஸ்தலம், அதையும் கடந்து வல்ல அல்லாஹுவை சந்தித்து உரையாடி தொழுகையை பரிசாக பெற்று வருகிறார்கள். ஃபர்ஷிலிருந்து அரிசிக்கு சென்று, ஃபர்ஷி என்றால் இந்த பிரபஞ்சம், அரிசி என்றால் மேலுலகம், அந்த மேலுலகத்தில் வைத்து அந்த தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எவருக்கும் வழங்கப்படாத ஒரு அந்தஸ்து எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பன்னூற்றுக்கணக்கான இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அல்லாமல் இந்த உலகத்தில் எத்தனையோ இறைநேச செல்வர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து தரப்படவில்லை. அருமை சகோதரர்களே, அத்தகைய மகத்துவம் வாய்ந்த உயர்ந்த உன்னதமான இறை தூதருடைய உம்மத்தாகத்தான் நாம் இருக்கிறோம். அவர்களுக்கு நாம் உம்மத்தாக இருக்கிற விஷயத்தில் அல்லாஹுக்கு நாம் அதிகம் நாம் நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ நபிமார்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். நாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்தில் ஒருவராக இருந்திருக்க கூடாதா என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு நமது நாயகத்தினுடைய அருமை அந்த அளவுக்கு புரியவில்லை. அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் புனித மேராஜ் புறப்பட்டு போகிறார்கள். பொதுவாகவே ஒளியினுடைய வேகம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு ஒளியினுடைய வேகம் ஒரு வினாடிக்கு 86,282 86,282 மைல் வேகமாக இருக்கிறது ஒரு ஒளியினுடைய வேகம். நட்சத்திரத்திலிருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டால் இத்தனை மைல்களை கடந்துதான் ஒரு இடத்தை வந்து அடைய முடியும். இன்னும் சொல்ல போனால் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒளி இந்த பிரபஞ்சத்தை வந்து அடைய வேண்டுமென்றால் பல மாதங்கள் கூட ஆகலாம் என்கிறார்கள். ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில நிமிடங்களிலே, நொடிகளிலே அவர்கள் விண்ணை சென்று மண்ணுலகிலிருந்து விண்ணுலகு சென்று அடைகிறார்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்று தான் சொல்ல வேண்டும். இந்த சிறப்பு எதனால் கிடைத்தது எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு? ஆம், அன்பு சகோதரர்களே, ஒவ்வொரு ஆண்டும் மேராஜ் இரவு வரும்போதெல்லாம் சில வரலாற்று நிகழ்வுகளை நாம் நினைவு கூறுவோம், மறந்து விடுவோம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நாம் நினைவு கூற வேண்டிய அவசியத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரம் எப்படிப்பட்ட ஒரு நேரம் என்று கேட்டால், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவ பணியாற்றி கொண்டிருக்கிற போது பயங்கரமான எதிர்ப்புகள், தொல்லைகளுக்கு ஆளான அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்தவர்கள் 2 பேர். தங்களுக்கு தெரியும். நம்பர் 1 அபு தாலிப், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை. எதிர்பாராத முறையில் இறந்து போகிறார்கள் அபு தாலிப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அரணாக திகழ்ந்தவர்கள். எதிரிகளுடைய எதிர்ப்புகள், அவர்களுடைய அந்த நெருக்கடிகள் எல்லாவற்றையுமே அவர்கள் சந்தித்து கொண்டிருந்தார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய இழப்புக்கு ஆளாகிறார்கள். சத்திய சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சிறிய தந்தை அவர் முஸ்லீமாக இறக்கவில்லை, ஆனால் உங்களுக்கு உங்களுடைய நபித்துவ பணிக்கு, தாவத் பணிக்கு அவர் உற்ற துணையாக இருந்தாரே, எதிரிகளுடைய எதிர்ப்புகளை எல்லாம் அவர் சமாளித்தாரே, உங்களை நெருங்க விடாமல் தடுத்தாரே, அவருக்கு தாங்கள் செய்த கைமாறு என்ன? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் காஃபிர். ஆம்,
எனக்கு அவர் உற்ற துணையாக இருந்த காரணத்தினால அவர் நரகத்தின் அடித்தளத்தில் இருக்கவில்லை, நரகத்தினுடைய மேல்தளத்தில் தான் இருக்கிறார் என்று சொன்னார்கள். காரணம், அவர் ஈமான் கொள்ளவில்லை. ஹுவ ஃபி லஹ்லாஹி மின்னர் லவ்லா அன லகான ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன்னார் முத்தஃபக்குன் அலை. புகாரி ஷரீஃபில் உண்டான ஒரு ஹதீஸ். அருமை சகோதரர்களே, அந்த அளவுக்கு ஒரு கைமாறு கிடைத்திருக்கிறது. இரண்டாம் அவர் தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நாம் சொல்லி அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு கல்யாண மேடைகளிலையும் மன மேடைகளிலேயும் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சங்கை மிகு உலமா பெருமக்கள் எடுத்துரைப்பார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனமுடித்து தங்களுடைய கோடான கோடி செல்வங்களை எம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டிய செலவிட்டவர்கள், மிகப்பெரிய தியாகி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தாவத்து பணி சீரோடு சிறப்போடு நடைபெறுவதற்காக வேண்டி மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் மட்டுமல்ல, ஹிரா குகை என்று இருக்கிறது புனித மக்காவிலே, அந்த ஹிரா குகையிலே இருக்கக்கூடிய பகுதியிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கல்வத்திலே இருக்கிற போது, வணக்க வழிபாட்டில் இருக்கிற போது, அந்த மலையிலே கரடு முரடான பகுதிகள் எல்லாம் ஏறி அந்த அன்பு மனைவி உணவு சென்று கொடுப்பார்கள். மிகப்பெரிய செல்வ சீமாட்டி மாது சிரோன்மணி. சற்று யோசிக்க வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களும் இறக்கிறார்கள். அபு தாலிபுடைய இறப்புக்கும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இறப்புக்கும் மத்தியிலே சற்றேறக்கூடிய 2 மாதங்கள் அல்லது மற்றொரு தகவல் பிரகாரம் 3 நாட்கள் தான் இருக்கின்றன. நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அபு தாலிப் பெருமானாரை நேசித்தார்கள், பெருமானார் தம்முடைய சிறிய தந்தை நேசித்தார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார்கள். ஒரு துணைவி எப்படி இருக்க வேண்டும்? தம்முடைய கணவன் மீது முழு பாசம் உடையவராக இருக்க வேண்டும். தாம் கரம் பிடித்த கணவர் மீது பேரன்புடையவராக இருக்க வேண்டும் என்பதற்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சிறந்த முன்மாதிரி. எனவேதான் அவருடைய இறப்புக்கு பின்னாலே என்ன செய்வார்கள்? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் நினைவு கூர்ந்தவாறு இருப்பார்கள். அவர்களுக்கென ஏதாவது அன்பளிப்புகள் வருமானால் அந்த அன்பளிப்புகளை கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு யார் நெருக்கமானவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு அந்த அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்புவார்கள். அவர்கள் மேல் கதீஜா நாயகி மேல் கொண்டிருந்த அந்த ஒரு பாசத்தின் விளைவாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை அங்கலாய்த்தார்கள். நாங்களெல்லாம் இல்லையா, இறந்து போய்விட்ட அந்த அம்மாவை பற்றி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களே என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வினவிய போது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை வெளியிடுகிறார்கள் பாருங்கள் அன்பு சகோதரர்களே. மா அபுதலி அல்லாஹு பிஹா கைர மின்ஹா. வல்ல அல்லாஹ் அவர்களை விட ஒரு சிறந்த மனைவி எனக்கு தரவே இல்லை, சிறந்த மனைவி எனக்கு தரவே இல்லை. சத்தக்கத்தினி இது கத்தபனியன் நாஸ். மக்களெல்லாம் என்னை பொய்யாக்கிய போது என்னை அவர்கள் உண்மைப்படுத்தினார்களே. வாசத்தனி பி மாலிகா இது ஹரமன் இன்னாசு. மக்களெல்லாம் என்னை கைவிட்ட போது தம்முடைய செல்வத்தினால் எனக்கு அவர்கள் பேர் உதவியாக இருந்தார்களே. ரசக்கனி மின்ஹா அல் வலத இதலம் எருசுக்குனி மின் கைரியா. வல்லா அல்லாஹ் அவர்கள் மூலமாகத்தானே எனக்கு பிள்ளை பாக்கியத்தை தந்தான், வேறு யார் மூலமாக பிள்ளை பாக்கியம் கிடைக்கவில்லையே, நான் எப்படி மறப்பது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது இருந்த அந்த அன்பை பாசத்தை அருமையான முறையில் வெளிப்படுத்துகிறார்கள். அருமை சகோதரர்களே, இந்த இருவரும் இறந்து போய்விட்டார்கள். இப்போது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட அனாதரவாக நிற்கிறார்கள். அப்போதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேராஜை பரிசாக தருகிறான். நீங்கள் இந்த மண்ணுலகிலே இவ்வளவு தூரம் கவலைக்கும் துயரத்திற்கும் ஆளாகி இருக்கிறீர்கள், நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள். அடுத்து மேராஜுடைய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அதற்கான காரணத்தை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எதற்காக மேலுலகம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவழைக்கிறான் என்றால் லினுரியஹு மின் ஆயாத்தினா. மேலுலகத்திலே விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அத்தாட்சிகளை காண்பிக்க குர்ஆன் ஷரீஃப் கூறுகிறது. லக்கத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பில் குப்ரா. தன்னுடைய ரப்பனுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளை எல்லாம் முஹம்மது நபி கண்டார் என்று குர்ஆன் கூறுகிறது. வா அல்லமக்க மாலம் தக்குன் தாலும், நீங்கள் விளங்காத விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு விளங்கச் செய்தானே என்று. அன்பு சகோதரர்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம்.
எம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளோ பெரிய பாக்கியத்தை தந்தானே, அதற்கான காரணங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். சுருக்கமாக சொல்வது என்னவென்று கேட்டால், நாமும் அல்லாஹுவை நெருங்க வேண்டும், அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக நாம் இருக்க வேண்டும், வணக்க வழிபாடுகளில் நாம் மெய்மறக்க வேண்டும். மேராஜ் நிகழ்ச்சி இருக்கிறதே ஒரு அதிசய நிகழ்ச்சி மட்டுமல்ல, அதை கேட்டுவிட்டு நாம் கேளாமல் போய்விடக்கூடாது. அதில் கிடைக்கிற படிப்பினைகளை அருமை பெருமக்களே நாம் உயிர்த்து உணர வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆம், ஜம்சம் நீரால் எடுத்த மாத்திரத்தில் அவர்கள் மேராஜுக்கு சென்றபோது எடுத்த மாத்திரத்தில் ஜம்சம் நீரால் அவர்களுடைய அந்த இருதயம் குளிப்பாட்டப்பட்டு கழுகப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதே, அதனுடைய நோக்கம் என்ன? அவர்கள் அல்லாஹுவை காணப்போகிறார்கள். அல்லாஹுவை சந்திக்கிற போது மனசு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் நாம் அல்லாஹுவை தொழ வருகிறோம், பள்ளிவாசலில் தொழ வருகிறோம், வீட்டில் வெளியிடங்களிலே நாம் தொழுகிற போது நம்முடைய இதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வேறு எந்த சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள் இருக்கக்கூடாது. நமக்கு உணர்த்தப்படுகிறது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அப்போதுதான் நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை பெற்றதாக இருக்கும். அன்பான பெருமக்களே, இதை தாண்டி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அவர்கள் மேராஜுக்கு செல்லுகிற போது, குறிப்பாக பைத்துல் முகத்தஸ் செல்லுகிற போது நடுவிலே மத்தியிலே பல்வேறுபட்ட புனித இடங்களை எல்லாம் பார்க்கிறார்கள், அழைத்து செல்கிறார்கள். ஜப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு இடமாக அழைத்து சென்று தொழுகிறார்கள். ஃபசிருத்து ஃபகால இன்சில் ஃபஸல்லி ஃபஸல்லைத்து. ஒரு இடத்திற்கு ஜப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து செல்கிறார்கள். அங்கே சென்று நீங்கள் தொழுங்கள் என்று தொழுகிறார்கள். இந்த இடம் என்ன தெரியுமா? இதுதான் மதீனா தொய்யிபா, புனித மதீனா. இன்னும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செல்லவில்லை. இதுதான் ஹிஜ்ரத்து செல்கின்ற இடம் என்று ஜப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்னொரு இடமும் செல்கிறார்கள், இறங்கி தொழுங்கள் என்று கூறி. இந்த இடம் எந்த இடம் தெரியுமா? இதுதான் தூர் சைனா மலை. இந்த இடத்தில் வைத்துத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் உரையாடினான் என்று சொன்னார்கள். மூன்றாவது ஒரு இடத்துல இறங்கி தொழும்படி சொன்னார்கள். இந்த இடம் எந்த இடம் தெரியுமா? இதுதான் பெத்லஹேம், பைத்துல் அஹமுடைய இடம், பைத்துல் முகத்தஸ் உடைய இடம். இங்குதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பெத்லஹேமில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். இதையெல்லாம் ஏன் இந்த இடங்கள்லாம் தொழ வைக்கிறார்கள் என்றால், எந்தெந்த இடங்கள்லாம் புனித இடங்களாக இருக்கின்றனவோ, அல்லாஹுவை தொழுகின்ற வணக்க ஸ்தலங்களாக இருக்கின்றனவோ, அந்த இடங்கள்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை உணர்த்துகிறார்கள். சற்று யோசிக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பள்ளிவாசல்களுக்கு, மதரசாக்களுக்கு, ஹான்காகளுக்கு, கபரஸ்தான்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டவாறு இருக்கிறது. பார்த்தும் பாராமல் இருக்க முடியுமா? கவனிக்காமல் இருக்க முடியுமா? பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இதை சுட்டிக்காட்டும் முகமாகத்தான் இது போன்ற அந்த புனித ஸ்தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அங்கே சென்று தொழுதுவிட்டு நீங்கள் மேராஜ் செல்லுங்கள் என்று வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு ஆணை பிறப்பிக்கின்றான். இந்த பூமியில் எதெல்லாம் புனிதமான இடங்களாக இருக்கின்றனவோ, வணக்க ஸ்தலங்களாக கண்ணியமான இடங்களாக இருக்கின்றனவோ, அவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய கடமை அன்பு சகோதரர்களே நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல, நம் எல்லோருக்குமே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு மற்றும் ஒரு முக்கியமான படிப்பினை, நாம் எந்த ஒரு நல்ல அமல்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதாக இருந்தாலும் நமக்கு என்று ஒரு வழிகாட்டி வேண்டும். இப்படித்தான் தொழுக வேண்டும், இப்படித்தான் நோன்பு நோக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும். இறை கட்டளைகள், இறை தூதருடைய அந்த சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டியோடு நாம் செயல்படுகிற போதுதான் அந்த அமல்கள் சரியாக இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம். பெருமானாருக்கு வழிகாட்டியாக, கைடாக யார் செல்கிறார்? ஜப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செல்கிறார்கள். ஒரு கைடு தேவை. மூன்றாவது ஒரு விஷயம்தான், நம்முடைய பேச்சை சுருக்கூறும் அருமை சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எவ்வளவு பெரிய எந்த அந்தஸ்தை கொடுத்தாலும் சரி, உயர் பதவிகளில் நாம் இருந்தாலும் சரி, செல்வம் செல்வாக்கோடு இருந்தாலும் சரி, நம்மிடத்தில் அறிவு, ஆற்றல், திறமை எல்லாம் இருந்தாலும் சரி, நம்மிடத்தில் இடம் பெற வேண்டிய விஷயம் பணிவு, அடக்கம். இதை இந்த சம்பவம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மேராஜ் நிகழ்ச்சி இருக்கிறதே நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்மிடத்தில் செல்வம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், உயர் பதவிகளில் நாம் இருக்கலாம். ஆனால் அதற்கு அழகு சேர்க்கக்கூடியது, அணி சேர்க்கக்கூடியது எது என்று கேட்டால் நம்மிடத்தில் உபூதியத் என்கின்ற பணிவு இருக்க வேண்டும்.
எந்த ஒரு காலகட்டத்திலையும் அன்பான பெருமக்களே பெருமையான பேச்சுக்கள் நம்முடைய வாயிலிருந்து வந்துவிடவே கூடாது. காரணம், அந்த தரஜாக்களை, அந்த மராத்திபுகளை தந்தவன் அல்லாஹ். அவனுக்கே அத்தனை புகழும். இன்றைக்கு உயர் பதவியில் இருக்கக்கூடியவர் நாளையிலே இருப்பதில்லை, நாளைக்கு உயர் பதவிக்கு வருவார்கள், அடுத்து இருப்பதில்லை. நாம் கண்ணால் பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் பணிவோடு அடக்கத்தோடு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற மனப்பான்மையோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்பதற்கும் கூட இந்த மேராஜ் நிகழ்ச்சி நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டான், யா முஹம்மத் பிமா உஷர்ரிஃபுக, எதை வைத்து நான் உங்களை சிறப்பிக்கட்டும் என்று கேட்டான். யா அல்லாஹ், பெரிய பெரிய தரஜாக்களை எல்லாம் எனக்கு நீ தந்திருக்கிறாய், ஆனால் நான் சிறப்பு பெற்று, நல்லா கவனிக்க வேண்டும், நான் சிறப்பு பெற்றிருப்பது எதை வைத்து என்று கேட்டால், ரப்பி பி அன் தன்சபனி, என்னை நீ உன் பக்கம் சேர்க்க வேண்டும், பில் உபூதியா, அப்து என்ற பெயரிலே சேர்க்க வேண்டும். அப்து, நான் உன்னுடைய அடிமை. அடிமை என்கிற பெயர், உன்னுடைய அடிமை என்கிற பெயர் எனக்கு கிடைத்தால் அதைவிட எனக்கு ஒரு பெரும் பேர் கிடையாது என்று சொன்னார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்காத அந்தஸ்துகளா, தரஜாக்களா நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோமே. ஆனால் அவர்கள் எதை ஆசைப்பட்டார்கள்? நான் ஒரு அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன் என்பதை ஆசைப்பட்டார்கள், அடிமையாக இருக்கிறேன் என்று. எனவே நாமும் அப்படித்தான் ஆசைப்பட வேண்டும். எவ்வளவு பெரிய செல்வங்கள் செல்வாக்குகள் இருந்தாலும் கூட, மிகப்பெரிய பணக்காரராக, குபேரராக, கோடீஸ்வரராக இருந்தாலும் கூட, அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் எல்லோருமே அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். நமக்கு வருகின்ற அந்த பதவிகள், பட்டங்கள், செல்வங்கள் எல்லாமே அல்லாஹ் போட்ட பிச்சைகள் தான் என்பதை புரிய வைக்கின்ற முறையில் தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு அந்தஸ்து மதிப்பு எதில் இருக்கிறது என்று கேட்டால், யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடிமை என்று நீ சொல்வதில் தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்றால் யோசிக்க வேண்டும். அதற்கு பின்பு தான் சுப்ஹானல்லாஹி அஸ்ரா இறங்கியது. சுப்ஹானல்லாஹி அஸ்ரா பி அப்தி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம், தன்னுடைய அடியாரை மஸ்ஜித் ஹராமுக்கு அழைத்து சென்ற அந்த ஏக இறைவன் பரிசுத்தமானவன். எடுத்த மாத்திரத்தில் ஓதி காண்பித்துமா இல்லையா? பி அப்திஹி என்று சொல்கிறான், தன்னுடைய அடியார் என்று கூறுகிறான். காரணம், தன்னுடைய அடியார் என்று கூறுவதைத்தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். இது போன்ற பல்வேறுபட்ட படிப்பினைகள் அருமை சகோதரர்களே இந்த மேராஜ் நிகழ்ச்சி மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இன்னும் மேலும் மேலும் பல்வேறுபட்ட விவரங்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய மக்ரிபு தொழுகைக்கு பின்னாலே மேராஜினுடைய அந்த சிறப்பு சொற்பொழிவு நடைபெறவிருக்கிற அந்த தருணத்தில் தாங்கள் எல்லோரும் வருகை தருமாறு, மக்ரிப் தொழுகைக்கு வருகை தந்து இந்த மேராஜ் புனித இரவை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். மட்டுமல்ல, நம்மளால் இயன்ற அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நஃபில் நோன்பு நோக்கலாம். அதற்கு கிதாபுகளில் ஆதாரம் இருக்கிறது, அதில் நிறைந்த நன்மைகள் இருக்கிறது என்பதையும் தங்களுக்கு சுட்டிக்காட்டி, வல்ல அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி மூலமாக நமக்கு கிடைக்கிற எல்லா பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று வாழ்வாங்க வாழ நல்லொரு புரிவாராக என்கிற பிரார்த்தனை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.